ஹலோ தோழர்களே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. வாங்க என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவரி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி காலையில் வந்து நேற்று எங்கே க்ளோசிங் ஆச்சு, ஆல்மோஸ்ட் அங்கேயே ஓப்பன் ஆகி லைட்டாக விழ ஆரம்பிச்சுது. விழுந்து மறுபடியும் ஒரு ரெக்கவரி 51,600 நம்ம லெவல்ஸ்லேயே மறுபடியும் போயிட்டு 51,890 லெவல்ஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், லோ ஒரு ஹை, மறுபடியும் இதை பிரேக் பண்ணலையா, அடுத்தது லோயர் லோ, லோயர் ஹை, அப்புறம் மறுபடியும் ஒரு லோ ஹை லோ. ஓகேவா? ஸோ இங்கே நான் இது வரைக்கும் தான் நேற்று நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து 51,287 லெவல்ஸ் தான் நான் டார்கெட்டே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அது கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 மணிக்கெலாம் கொடுத்துருச்சு டார்கெட்டு. அதுக்கப்புறம் கிடைச்சது எல்லாம் போனஸ் தான். ஓகேவா? எத்தனை பேர் வந்து அதுக்கப்புறம் தாண்டி ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் நான் வந்து கொடுத்தது, செல் சைட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பை சைட் நான் வியூ நேற்றுலாம் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுடைய டார்கெட்டும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுடைய மொமெண்டமும் இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகி 51,485 லெவல்ஸ், 51,500 லெவல்ஸ் கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் நம்ம அங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து ஒரு சைட்வேஸில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து லாஸ்ட்டில் வந்து க்ளோசிங் மட்டும் இப்படி கொடுத்துருக்கு. க்ளோசிங் வந்து இங்கே கொடுத்தாலும் 480 கிட்ட தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு -300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும் ஓவரால். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ்லாம் கூட போச்சு. ஐ திங்க் அரௌண்ட் 800 பாயிண்ட்ஸ் கிட்ட கூட டவுன் சைடில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் நடுவில். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு விக்ஸும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ பட் மொமெண்டம் இருந்ததுனால எல்லாராலையும் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் யாராவது தப்பான ட்ரேட் எடுத்திருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ஸோ தப்பான ட்ரேடுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. போனது தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கும். செகண்ட் சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்திருக்கு. பட் அதை நான் இந்த மொமெண்டம் வந்து யாரும் எடுத்திருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரோப்பியன் செஷனில் இந்த மொமெண்டம் வந்து இருந்திருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா ஸ்டில் இங்கே எதுங்க லோ வச்சுருக்கா, ஒரு லோயர் ஹை வச்சுருக்கா, மறுபடியும் லோயர் லோ வச்சுருக்கா, ஒரு லோயர் ஹை வச்சுருக்கா. சம்பவம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 50,815 லெவல்ஸை நெக்ஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கேப் கொஞ்சம் நான் விட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 51,283 லெவல்ஸ் தாண்டிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 50,929 வைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 50,804 வரும். இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் ஜோனு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன் தானே? நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி போகலாம். இந்த நிஃப்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எப்பவும் போல தான் இன்றைக்கும் நல்லா வந்து விழுற மாதிரி விழுந்துட்டு 150 பாயிண்ட்ஸ் விழுந்துட்டு பாருங்கள் மறுபடியும் ரெக்கவரி ஆகி போயிட்டு 24,421 லெவல்ஸ்லேயே க்ளோஸ் ஆகி கொடுத்துருக்கான். ஓகேவா? பாருங்கள் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம 24,300 லெவல்ஸ் கிட்ட வந்து நல்ல சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மறுபடியும் போயிருக்காப்புல. ஓகேவா? இப்போது நான் சொல்கிறேன் நிஃப்டி வந்து இன்னமும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால தான் பேங்க் நிஃப்டி எவ்வளோ விழுந்தாலும் நிஃப்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டேங்குது. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க தயவுசெய்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஓகேவா? அப்படி தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நிஃப்டியில் என்ன மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டு மொமெண்ட் இருக்கும் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது இல்லையா, ஏற்கனவே வந்து கொடுக்க வேண்டிய மொமெண்டம்லாம் கொடுத்துருச்சு. ஓகேவா? இது இப்போ சப்போர்ட் ஜோனில் தான் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு நேற்றும். ஸோ மறுபடியும் இந்த லோ உடைக்காத வரைக்கும் 24,244 லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் யாரும் செல் சைடில் இருக்க வேண்டாம். மறுபடியும் பை ஆகிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஓகேவா? அண்ட் அகெயின் 24,500 லெவல்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. இந்த ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே போச்சுன்னா ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த லெவல்ஸ் 24,381 லெவல்ஸ் கீழே போச்சுன்னா மறுபடியும் சேம் இந்த லோவை டார்கெட் பண்ணுங்கள். முடிஞ்ச 24,124 லெவல்ஸ் கூட டார்கெட் பண்ணுங்கள். அதுவும் இல்லையா 24,043 லெவல்ஸ், 24,000 லெவல்ஸ், ஃபைனல் லெவல்ஸும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் டவுன் சைடில் வந்தால். ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்துச்சுன்னா நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து யார் வந்து மேலேயும் கீழேயும் ரொம்ப மொமெண்டம் கொடுத்ததுன்னா ரிலையன்ஸ் என்னாச்சு என்ன பண்ணிடுறா இன்றைக்கி வந்து நம்ம 5 minutes ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் போயிடலாம் இன்றைக்கி கொடுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் விழுந்து
நல்ல ஒரு எழுச்சி. அப்போ என்னாச்சு, ஒரு லோ ஹையர் லோ ஹையர் ஹை வைக்கிறதுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணிவிட்டு முடியாமல் இங்கே தவிச்சிட்ருக்கார். ஸோ இந்த லைன் நம்ம கனெக்ட் பண்ணலாம், இந்த லைன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்டில் 3106 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் ஓகேவா. லெவலை உங்களுக்கு சும்மா நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். இந்த லெவல் வந்து ஓகே, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஓகேவா. ஸோ வந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா. டவுன் சைட் போகிறதுக்கு 29-27 உடைக்கணும், அது வரைக்கும் டவுன் சைட் போகாது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு மோஸ்ட் பேரிஷில் இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1600 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் 1600 லெவல்ஸ்லேயே நான் சைக்கலாஜிக்கல் 1600 லெவல்ஸ் இல்லையா, ஸோ அங்கேயே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸ்டில் லோ, இது நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருக்குது. ஓகேவா. லெட்ஸ் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1569 லெவல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. கொஞ்சம் பெரிய லெவல்ஸ் தான், பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1569 லெவல்ஸ் வருவதற்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. ஓகேவா. அப்புறம் நிஃப்டி ஃபினான்ஸ் பற்றி நான் உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் மிட் கேப் நிஃப்டி நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கான். மிட் கேப் நிஃப்டிலாம் வந்து பயங்கரமாக நான் வந்து பாசிட்டிவ் தான்ற மாதிரி இருக்கான். ஓகே. ஆக்சிஸ் பேங்க் போகலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து சேம் நெகட்டிவ் மொமெண்டம் தான். அதுக்கப்புறம் கோட்டக் பேங்க் நெகட்டிவ். எஸ்பிஐஎன் கோட்டக்கில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, கோட்டக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை பிரேக் பண்ணி இப்போ உள்ளே வந்திருக்கான் இன்னைக்கு. ஓகேவா. 1743 லெவல்ஸ், 1719 லெவல்ஸ் கீழே போயிட்டானா செல்லு, 68 மேலே இருந்தானா பை. இதான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகேவா. லெவல்ஸ் பார்த்துக்கோங்க, 1681 1768 லெவல்ஸ்க்கு. ஓகேவா. அண்டு எஸ்பிஐஎனில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎனில் வந்து இப்போதைக்கு யாருமே புது என்ட்ரி கிடையாது, பழைய என்ட்ரி சேராக இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைய இந்திய மார்க்கெட்டின் நிலவரம். ஓடி போய் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ்னு வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவில் விழுந்துட்டுருக்காப்புல டவ் ஜோன்ஸு. பாருங்கள், ஓப்பனானர்லேருந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைட்டு தான் இருக்கார். நல்ல விஷயந்தான், நடக்கட்டும். அண்ட் யூஎஸ் ஆயில் வந்து இன்றைக்கி தான் லைட்டாக பச்சை கொடி காமிச்சிருக்காரு. நான் லாஸ்ட் 7653 நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டுருக்காரு நேற்றுலேருந்து. அண்ட் யூஎஸ் ஆயில் பாருங்க, கோல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இப்போது இந்த 2384-85 லெவல்ஸ் கீழே போகாத வரைக்கும் இது வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே போய் அப்படி கீழே, இங்கேருந்து இங்கே போய் மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே பிவாய்ஸ் வச்சு மறுபடியும் ஒரு லோவில் வச்சுட்டு 2414 லெவல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இந்த 2414 லெவல்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா அகெயின் 2432 போய்விடும். ஓகேவா. அண்ட் 2450 போய்விடும். சப்போஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா 2392 வரும். பட் எனக்கு தெரிஞ்ச ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 hour டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 2440, 2432வும் 50யும் போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 4 hours பார்த்தோம்னாலும் எனக்கு பெருசாக வியூ மாறவில்லை. ஓகே. 4 hours வந்து இன்னும் செல் சைடில் தான் வியூ இருக்குது. பட் ஸ்டில் சொல்கிறேன், அதுக்கு வந்து 2413 இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சில்வர் பாசிட்டிவாக தான் நான் நேற்றே சொல்லிட்டேன். யாரும் வந்து இங்கே வந்து செல் சைடில் இருக்காதிங்க, பை சைடில் இருங்க. பை சைடில் தான் போகும்போது நேற்றே சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் பெனிஃபிட் ஆகி கொஞ்சம் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி பிடிசி யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 65 கிட்ட சப்போர்ட் எடுப்பான் அப்படின்னு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா. 65 கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. பார்ப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் 66,900 வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி. இப்போ இங்கே வந்திருக்கானா, இங்கே வந்து ஒரு ஹையா மறுபடியும் 65,300 உடைச்சிட்டால் நெக்ஸ்ட்டு 63,759 போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சப்போர்ட் இங்கே இந்த லெவல்ஸில் இப்போது இந்த ஏரியாஸில் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா. அதுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்குன்னா 66,000 லெவல்ஸ் கீழே
400 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 66,500 லெவல்ஸும் இந்த 500 பாயிண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மேலே போனால் பாசிட்டிவ் சைடில் இருங்க, கீழே வந்தால் நெகட்டிவ் சைடில் இருங்க. ஓகேவா, இதுதான் இன்னைக்கான வியூ. ஸோ இன்னைக்கான வியூவை பார்த்து நீங்கள் அழகாக ட்ரேட் பண்ணி எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேலாம் பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வியூ சொல்கிறேன், லாஜிக்ஸ் சொல்கிறேன், லெவல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளும் ஒரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் இந்த லெவல்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ரீசனும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இனிமேல். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இன்னைக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா திட்டிட்டு அது போங்க. அது வரைக்கும் until then, பாய்.